மந்தரையின் சூழ்ச்சியும் கைகேயியின் வரங்களும். தசரத மகாராஜாவின் முக்கிய மனைவிகளில் ஒருவரான கைகேயி ஸ்ரீராமனை தனது சொந்த மகன் பரதனைப் போலவே நேசித்தார். அதேபோல் ஸ்ரீராமரும் தனது தாயார் கோசலையைப் போலவே கைகேயியையும் மிகுந்த பக்தியுடனும் மரியாதையுடனும் நடத்தினார். இருப்பினும் மாயையின் தூண்டுதலால் கைகேயியின் பணிப்பெண்ணான கூனி மந்தரையின் இதயத்தில் தீய எண்ணங்கள் புகுந்தன. ராமருக்கு பட்டாபிஷேகம் என்ற செய்தியை கைகேயி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார். ஆனால் மந்தரை, நீ அறிவற்றவள். ராமன் அரசனானால் உன் மகன் பரதனுக்கு ஆபத்து என்று கூறி அவரது மனதைக் கெடுத்தாள். பரதன் தன்னை விடச் சிறந்தவன் என்று அறிந்த ராமன் அவனை காட்டுக்கு அனுப்பி விடுவான் என்று மந்தரை கூறினாள். முதலில் கைகேயி இதை நம்ப மறுத்தார். ராமன் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறான். ராமனும் பரதனும் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் நண்பர்கள் என்றார் கைகேயி. ஆனால் மந்தரை விதைத்த பொறாமை விதைகள் கைகேயியின் இதயத்தில் வளரத் தொடங்கின. அவர் மெல்ல மெல்ல ராமருக்கு எதிராக மாறத் தொடங்கினார். அன்று இரவு தசரதர் கைகேயியைச் சந்திக்க வந்தபோது அவர் தரையில் படுத்து அழுது கொண்டிருப்பதைக் கண்டார். தனது அன்பு மனைவிக்கு என்ன ஆயிற்று என்று தசரதர் கவலையுடன் கேட்டார். பண்டைய போர்க்களத்தில் தாம் தசரதரை காப்பாற்றியதற்காக அவர் கொடுத்த 2 வரங்களை கைகேயி நினைவுபடுத்தினார். தசரதரும் எவ்வித சந்தேகமும் இன்றி அவற்றை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். ஒரு விஷப்பாம்பைப் போல கைகேயி தனது கோரிக்கையை கூறினார். ராமனை 14 ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்ப வேண்டும். என் மகன் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும். இதைக் கேட்ட தசரதர் நிலைகுலைந்து வீழ்ந்தார். தசரதர் எவ்வளவோ கெஞ்சியும் மந்தரையின் போதனையால் மனம் மாறிய கைகேயி தனது பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தார். ஆன்மாக்களின் மீது மாயையின் தாக்கம். இவ்வுலகில் உள்ள அனைத்து ஆன்மாக்களின் நிலையும் கைகேயியே போன்றதே என்று ராதாநாத் சுவாமிகள் விளக்குகிறார். இயல்பாக நாம் அனைவரும் தூய்மையானவர்கள். நம் இதயத்தில் இறைவனை வழிபட வேண்டியவர்கள். ஆனால் நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் தீயவர்களுடன் பழகினால் நமது நல்ல குணங்கள் அழிந்துவிடும். நாம் யாருடன் பழகுகிறோமோ அவர்களைப் போலவே நாமும் மாறுவோம்.